தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பல சப்ஸ்கிரைபர் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க சொல்லி கேட்டிருந்த ஒரு வீடியோ தான். ஸோ உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. அதாவது இன்னைக்கு நம்ம வீடியோல 35.5 இன்ச் மார்பு சுற்றளவு, மிடில் செஸ்ட் 37, இடுப்பு சுற்றளவு 31, கை உயரம் 12.5, கை சுற்றளவு 11, ஆம்கோல் சுற்றளவு 17. ஸோ இந்த அளவுக்கு பட்டி இல்லாம பிரின்சஸ் கட் பிளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து முழுமையாக வந்து நீங்க பார்க்க போறீங்க. எப்பவுமே ஒரு நார்மல் ப்ளவுஸ் வெட்டுறதுக்கும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வெட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. பட் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஒரு தடவை நீங்க வந்து வெட்டி தச்சு போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டி வச்சு போடக்கூடிய ப்ளவுஸையே வந்து நீங்க வந்து நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதுல வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. அந்த வருஷம் அந்த பட்டி இருக்காது, அந்த இழுக்கிறது செய்யறது, அந்த கப் சைஸ் லூஸு, ஸோ இந்த மாதிரிலாம் பேசிக்காவே வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க போற அந்த ப்ளவுஸ் கட்டிங்களையும் ஸோ என்னோட சப்ஸ்கிரைபருக்கு என்னோட கஸ்டமருக்கு நான் வந்து எப்படி ப்ளவுஸு பர்ஃபெக்டாக இந்த ப்ளவுஸை வெட்டி தச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறது தான் அதே அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ளவுஸை வந்து வெட்டி காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்காட்டாலும் ஃப்யூச்சரில் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும், மிகப்பெரிய ஒரு பங்களிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு முதல்ல இந்த அளவுக்கு வந்து நான் 1.25 மீட்டர் வரைக்கும் வந்து லைனிங் மெட்டீரியல் எடுத்துருக்கேன். இந்த 1.25 மீட்டருங்கிறது கை நீளம் அதிகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அது தேவை. ஸோ இந்த விளக்கங்கள் எல்லாமே இந்த ப்ளவுஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அதில் தான் சொல்கிறேன், கவனமாக முழுமையாக கேளுங்க. ஸோ இப்போது கரவசத்தை ஆப்போசிட் சைடில் போட்டுருக்கேன். ஸோ வழக்கமாக நம்ம பேசிக்காக நம்ம வந்து ப்ளவுஸுக்கு என்ன ஸ்பேஸ் விடுவோம் கீழே, அதே ஸ்பேஸ் தான் ஒரு 3/4 இன்ச் ஸ்பேஸ் வந்து விட்டுக்கலாம். ஓகேங்களா, அதை விட அதிகமாக தேவையில்லை. ஸோ 3/4 இன்ச் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இந்த ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச். 14 இன்ச்சுக்கு பதிலாக நான் 14.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டரில் பிடிமானத்துக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த மார்பு சுற்றளவு 35 சொன்னேன் இல்லையா, ஸோ இதில் 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் வந்து கழிச்சுக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட் கட்டிங் வெட்டும்போது அந்த 1/2 இன்ச்சு வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். அது எப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோ பார்த்தா மட்டுமே நீங்கள் உங்களுக்கு தெரியும். பட் பிரின்சஸ் கட்டுக்கு இந்த மாதிரி வெட்டக்கூடியது ரொம்பவே அவசியமான ஒன்று, அதனால முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ 35 இன்ச்சு மார்பு சுற்றளவு. ஓகேங்களா, 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டோம். 35லேருந்து 35. ஓகேங்களா, இப்போ 35லேருந்து இது கழுத்தோட உயரம் 7 இன்ச் பாருங்க. ப்ளவுஸோட உயரம் 14.5 இன்ச்சு வச்சுருக்கேன். பின் கழுத்தோட உயரம் 7 இன்ச்சு தான். ஸோ இந்த உயரத்துக்கு கழுத்தோட உயரம் 7 இன்ச்சு வைக்கும்போது இதுக்கு நம்ம மார்பு சுற்றளவு 35லேருந்து 3 இன்ச்சு சேர்த்து 38 இன்ச்சு வைக்கிறேன். 3 இன்ச்சு சேர்த்துருக்கேன். ஓகேங்களா, அதே போல் 38 இன்ச், அதில் 4ல் ஒரு பாகம் 9.5 இன்ச்சு வச்சுருக்கேன். பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு இப்போது இந்த ப்ளவுஸுக்கு ஷோல்டரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 15 இன்ச். ஸோ 15 இன்ச் ஷோல்டர் அப்படிங்கும்போது இந்த ப்ளவுஸுக்கு நான் வந்து 6.5 இன்ச் ஷோல்டர் வைக்கிறேன். பாருங்க, 6.5 இன்ச் ஷோல்டர் வைக்கிறேன். இதே இடத்துல ப்ளவுஸோட உயரம் 14.5 இன்ச் வைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இது வந்து ஷோல்டரோட அளவு உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி வந்து வந்துடும். பட் இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு கழுத்தோட அகலம், அதாவது ப்ளவுஸ் தச்சு முடிஞ்ச பிறகு இவங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம் பாருங்க, இந்த தச்சு முடிச்ச பிறகு ஷோல்டர் அமைப்பு வந்து 2.5 இன்ச்சு தான் வந்து ஸ்பேஸ் வேணும்.
அதனால 2 இன்ச்சு அப்படிங்கிறனால இங்க ஆம்கோல 1/2 இன்ச்சு பிடிப்போம். அதனால அதோட சேர்த்து 3 இன்ச்சு மட்டும் வைக்கிறேன். 3 இன்ச்சு ஸ்பேஸ் வைக்கிறேன். ஸோ 3 இன்ச்சு துணி வைக்கும்போது நீங்க பாருங்க, கழுத்தோட அகலம் 3.5 அதாவது 7 இன்ச்சு வருது. அதே அகலத்தை நான் கீழேயும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 7 இன்ச் கழுத்து அகலம். பட் இந்த வீடியோ சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பிளவுஸுக்கு மட்டுமே பொருந்தும். எல்லா அளவுக்கும் இந்த மாதிரி கழுத்து அகலம் வைக்கக்கூடாது. ரொம்பவே வந்து ஸ்பாயில் ஆகிடும். இந்த அளவுக்கு இதுதான் தேவை. இவங்க வந்து என்னதான் வந்து ஷோல்டர் அதிகமாக இருந்தாலும் இவங்க வந்து கழுத்தை நல்லா அகலமாக வச்சு போடக்கூடியவங்க. அதனால தான் ஷோல்டர் அளவு 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இவங்களோட ஆம்கோல் சுற்றளவு 17.5 இன்ச். 17.5 இன்ச் அப்படிங்க வரும்போது நான் 6.5 இன்ச் வைக்கிறேன். ஓகேங்களா? 6.5 இன்ச் வச்சு ப்ளவுஸு கீழே எவ்வளோ வருதுன்னா 8 இன்ச்சு வருது. ஸோ அதே 8 இன்ச்சை நம்ம இங்கே வச்சுக்கலாம். இது வந்து ஆம்கோலோட அமைப்பு. இந்த ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு நம்ம ஆம்கோல் அளவுக்கும் வைக்கணும். 6.5 இன்ச். இப்போ ஷோல்டரை வந்து வரைஞ்சிக்கலாம். ப்ளவுஸோட அமைப்பு வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு வந்து பேசிக்காக நம்ம 1.5 இன்ச்சு வைப்போம் இந்த நடுப்பகுதியிலேருந்து. ஆனால் நான் இந்த ப்ளவுஸுக்கு 1.25 இன்ச்சு வைக்கிறேன். போதும். ஷோல்டர் அதிகமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு 1.25 இருந்தால் போதும். இந்த 1.25 இன்ச் பாருங்க, இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கணும். இப்போது இங்கே ஷோல்டரில் நம்ம வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் பிடிமான அளவு, இந்த அளவு நம்ம பிடிப்போம். இது போக ஆம்கோல் சுற்றளவு 17.5 இன்ச் வருதான்னு சொல்லி பார்த்துடலாமா? பாருங்க, எக்ஸாக்ட்லி 17.5 இன்ச் வருது. ஓகேங்களா? நல்லா பாருங்க. இன்ச் ஆம்கோல் சுற்றளவு வருது. இது வந்து ஒரு பாயிண்ட் லெஸ் கம்மியாக வந்தாலும் நடக்கும். பட் ஒரு பாயிண்ட் கூட அதிகமாக வந்து வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம கை ஸ்டிச் பண்ணும்போது இந்த பேக் பகுதியை வந்து லேஸாக வந்து இழுத்து தான் வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ அந்த 17 இன்ச் ஆம்கோல் சுற்றளவு எக்ஸாக்ட்லி வந்துடும். ஓகேங்களா? இதுலேயுமே ஒரு பாயிண்ட் அளவு மட்டுமே கம்மியாக வருது. அதனால வந்து இந்த அளவுக்கு இது வந்து ஓகே. ஓகே, இப்போ இந்த ப்ளவுஸுக்கு கழுத்தோட உயரம் ரொம்ப கம்மியாக வருது. இதுலேருந்து இந்த ப்ளவுஸுக்கு எப்படி டாட் பிடிக்கணும்? 31 இன்ச்சு தான் இதுக்கு வந்து இடுப்பு சுற்றளவு. பாருங்க, இதுக்கு டாட் பிடிக்கக்கூடிய அளவு 5.5 இன்ச்சு கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? 5.5 இன்ச். இதில் ப்ளவுஸோட நடுப்பகுதி 9.5 பாதி 4.75. ஓகேங்களா? இந்த 4.75. ஸோ டாட் பிடிக்கக்கூடிய அளவு 1/4 இன்ச்சு பாயிண்ட். இந்த ப்ளவுஸோட அமைப்புக்கு இப்படி டாட் இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த பேக் தட்டை வந்து வெட்டிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ப்ளவுஸோட இது பிரின்சஸ் கட் அப்படிங்கிறனால அந்த ப்ளவுஸோட முன்பகுதி வெட்டும்போது எப்படி இந்த அளவுக்கு ஏற்றாற்போல் இந்த மார்பு சுற்றளவு வந்து அமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காட்ட போகிறேன். சொல்லி மட்டும் இல்லாமல் வெட்டியும் காட்ட போகிறேன். அதனால் வந்து ரொம்பவே கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கும்போது நீங்கள் வந்து அவசரப்படாமல் இந்த மாதிரி மெதுவாக வந்து வெட்டிக்கணும். சரிங்களா? அவசரமே படக்கூடாது. கத்திரியோட அளவு வந்து இப்படி நேராக வெட்டும்போது இப்படி வேகமாக கொடுக்குற மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் வெட்டும்போது அவ்வளோ அதிகமாக கொடுக்கக்கூடாது. பாடிக்கு பிடிக்கக்கூடிய அளவு, கீழே பிடிக்கக்கூடிய அளவு அண்ட் கழுத்தோட வடிவமைப்பு. ஓகேங்களா? இப்போது இந்த ப்ளவுஸுக்கு இப்போ நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து அதாவது பட்டி இல்லாத போது இந்த பட்டியோட அளவு நமக்கு வந்து பார்க்கணுங்கிற அப்படி அவசியம் கிடையாது. இதற்கடுத்து நம்ம வந்து கை வந்து வெட்டிக்கலாம். ஓகே, இந்த ப்ளவுஸோட கை நீளம் இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக ஒரு ப்ளவுஸுக்கு 10 அல்லது 11 இன்ச்சு தான் கை நீளம் பார்த்துருப்பீங்க.
பட் இந்த ப்ளவுஸுக்கு கை நீளம் வந்து 12.5 இன்ச். ஓகேங்களா? 12.5 இன்ச்சுக்கு இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸும் 12.5 இன்ச்சுக்கு எப்படி நம்ம ஆம்கோல் சுற்றளவு 17.5 வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேசிக்காக பிடிமானத்துக்கு உள்ள 3/4 இன்ச். ஓகேங்களா? 3/4 இன்ச். இது லைனிங் ப்ளவுஸ், அதனால் 3/4 இன்ச் போதும். ஸோ கையோட உயரம் 12.5 இன்ச் அப்படிங்கும்போது பிடிமானத்தோடு சேர்த்து 13 இன்ச் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதே போல் ஆப்போசிட் சைட்லேயும் 13 இன்ச். இப்போ இதுக்கு நம்ம ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கக்கூடிய அளவு 3.5 இன்ச் வச்சுக்கலாம். ஏன்னா நீலக்கை அப்படிங்கிறதுனால 3.5 இன்ச் கண்டிப்பாக வேணும். ஓகே, இப்போது இந்த ப்ளவுஸுக்கு முனிக்கை சுற்றளவு 11 இன்ச். 11ல் பாதி 5.5 இன்ச் முனிக்கை சுற்றளவு. ஓகேங்களா? இப்போது முனிக்கை சுற்றளவு விட நான் இங்கே ஆம்கோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் அதிகமாக வைக்கிறேன். அதாவது இங்கே 5.5 இன்ச் வைக்கிறேன், இங்கே 7.25 இன்ச் வைக்கிறேன். முனிக்கை சுற்றளவு விட 1.25 இன்ச் அதிகமாக வைக்கிறேன். இப்போது இந்த அளவு வைக்கும்போது 17.5 இன்ச் ஆம்கோல் சுற்றளவு வருதா சொல்லி பார்த்துடலாமா? கை வந்து இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து மார்ஜின் வச்சுக்கோங்க. கையோட அமைப்பு இதுதான். 7.25 வச்சுருக்கோம். இதில் பாருங்கள், கையை இப்படி சென்டரில் மடித்து போட்டுக்கோங்க. கையோட நடுப்பகுதி அண்டு எந்த இடத்துல நம்ம கை லூஸ் வச்சுருக்கோமோ அது, இந்த ரெண்டுக்கும் நடுவில் வரக்கூடியது கையோட நடுப்பகுதி. ஓகேங்களா? இப்போ இது நடுப்பகுதி. இந்த நடுப்பகுதியிலேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி கையோட வளைவு வடிவமைப்பு. ஓகேங்களா? இதிலிருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி ப்ளவுஸோட கவர் தட். ஓகேங்களா? இப்போ 17.5 இன்ச் இதில் வர்றான்னு சொல்லி பார்த்துடலாமா? நல்லா கவனமாக பாருங்கள். இது ப்ளவுஸ் கை பிடிக்கக்கூடிய இடம். பாருங்கள், 7.25 இன்ச் வருது. ஸோ 7.25 இன்ச் வரும்போது பாருங்கள், ஆம்கோல் சுற்றளவு பாருங்கள் 8.25, 8.25, 8.25 17.5. ஓகேங்களா? எக்ஸாக்ட்லி அவங்களுக்கு 17.5 இன்ச் ஆம்கோல் சுற்றளவு வேணும். அதே எக்ஸாக்ட்லி 17.5 இன்ச் வந்திருக்கு. மறுபடியும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பதினேழரை. ஓகேங்களா? நல்லா பாருங்க, 8.25, 17.5. ஸோ முனிக்கை சுற்றலை விட 1.25 இன்ச் அதிகமாக வச்சுருக்கேன். ஸோ அந்த அளவு வைக்கும்போது கையோட வடிவமைப்பை நான் கரெக்டாக மார்ஜின் வச்சாலும் அவங்களுடைய அளவான 17.5 இன்ச் கரெக்டாக வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கை நீளத்துக்கு இப்படி தான் மார்ஜின் வந்து பண்ணணும். ஒவ்வொருத்தரோட அளவுக்கு ஏற்ற போல் நம்ம வந்து அளவுகளை வந்து மாற்றி வெட்டி பழகிக்கணும். நான் ஏற்கனவே எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி எல்லாருடைய உடல் அமைப்பும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்கவுங்க உடல் அமைப்புக்கு ஏற்ற போல் வந்து நம்ம வந்து அளவுகளை வந்து நம்ம வந்து மாற்றி அதற்கு ஏற்ற போல் வெட்டி பழகிக்கணும். ஓகே, இப்போ இந்த கையை வெட்டியாச்சு. கையோட பிடிமானத்துக்கு உண்டான அளவு, நீல கை பிடிமானத்துக்கு உண்டான அளவு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் ஆம்கோல் சுற்றளவு நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து கவர் தட் மட்டும் வெட்டிக்கலாம். கவர் தட்டு வந்து எந்த இடத்துல வந்து நம்ம கை வந்து ஜாயின் பண்ணுறோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி 1/2 இன்ச் மிடில் வந்து 1/2 இன்ச் வர மாதிரி வந்து வெட்டிக்கணும். இதுதான் கையோட கவர் தட்டு முன்பகுதி. ஓகேங்களா? இது தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல அர்க்காத்து போடுறது. ஓகே, இப்போ அந்த ப்ளவுஸுக்கு நம்ம பேக் தட்டு வெட்டியாச்சு அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து வெட்டியாச்சு. இது வந்து பட்டி இல்லாத பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால பாருங்க, துணி வந்து தாராளமாக இருக்குது. இதில் வந்து பிரின்சஸ் கட்டை அப்படிங்கும்போது இதில் ஆஃப் கழுத்துலேருந்து, அதாவது டாட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியது ஸ்ட்ரைட்டாக வரும்.
டாட்டுக்கு இந்த பக்கம் சைடில் வரக்கூடியது கிராஸில் வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு இப்படி தான் வந்து அமைப்பு வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இது நேரில் போட்டிருக்கேன் பாருங்கள், கரவசம் இங்கே இருக்குது. இந்த மாதிரி ப்ளவுஸ் வெட்டும்போது எப்போவுமே அவசரப்படாமல் நிதானமாக எந்த வெட்டி பழகணும். இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். ஸோ என்னதான் மெட்டீரியல் இருந்தாலும் நம்ம மேல் பகுதியிலே வந்து இந்த ஃப்ரண்டோட பார்ட் நம்ம வெட்டுறதுக்கு வந்து பழகிக்கணும். துணி இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி மிடில் வந்து வெட்டக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ப்ளவுஸோட பின்பகுதி கரெக்டாக அமையிற மாதிரி வச்சுக்கலாம். நார்மலாக ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம மார்ஜின் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம மார்ஜின் வச்சுக்கலாம். இதற்கு வந்து சைடில் மார்ஜின் தேவையில்லை. இப்போ வந்து இதில் ஷோல்டரோட அளவு பாருங்க, இந்த முன்பகுதி அண்ட் இந்த ஆம்கோல் வந்து வரைஞ்சி வெட்டிக்கலாம். இதில் ரொம்பவே முக்கியமானது இந்த ஃப்ரண்ட் பார்ட், ஷோல்டர், இந்த ஆம்கோல். ஓகே, இப்போ வந்து இதில் நம்ம வந்து மார்ஜின் வச்சுட்டோம். ஸோ இதில் நம்ம ப்ளவுஸோட டாட்டுக்கு இந்த பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம டாட் எடுப்போம் இல்லையா, இதுக்கு முதல்ல கழுத்தோட அகலம் எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு கழுத்தோட உயரம் 7 இன்ச். ஸோ முன் கழுத்தும் பின் கழுத்தும் ஒரே உயரம் தான், 7 இன்ச் வச்சுக்கலாம். இவங்களோட முன் கட்டிங்கோட உயரம் 13 இன்ச். ஸோ 13 அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு பாருங்கள் 13.5 இன்ச் வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம் போதும். ஓகேங்களா, 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல்லையே இந்த ப்ளவுஸோட மார்க் சுற்றளவு 35.5. ஆனால் நம்ம வந்து இந்த அளவுக்காண்டி எடுத்தது 35 மட்டும்தான். ஓகே, இப்போ அந்த 1/2 இன்ச்சு வந்து மீதி இருக்கு இல்லையா, அந்த 1/2 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1/4 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் போதும். இப்போ கழுத்தோட அகலம் எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாகவே வந்து சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போது இந்த டாட்டோட அமைப்புக்கு நம்ம வந்து டாட்டோட மிடில் பகுதிக்கு பாருங்கள் 4.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கண்டிப்பாக 4.25 இன்ச்சு வேணும். அதே அளவு நம்ம ஷோல்டர்லேயே வச்சுக்கலாம் 4.25. ஓகேங்களா, ஸோ இந்த 4.25 இன்ச் கண்டிப்பாக வந்து ஏன் வைக்கிறேன் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஸோ இந்த 4.25 to 4.25 நீங்கள் பாருங்கள், இது எப்படி மார்ஜின் வந்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கட்டிங்கோட உயரம் 13 இன்ச் சொன்னேன் இல்லையா, 13.5 இன்ச், 1/2 இன்ச்சு சேர்த்து 13.5 வச்சுக்கணும். நார்மலாக ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் நம்ம வந்து 1 இன்ச்சு சேர்ப்போம். பட் ஸ்ட்ரெயிட் வந்து இதுதான், கிராஸ் இங்கே 1/2 இன்ச்சு வந்து கிராஸ் வரும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சைடில் வரக்கூடிய மெட்டீரியல் என்னவோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்டோட அளவு வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போது கழுத்தோட வடிவமைப்பு பாருங்கள் 3.5, அதே அளவு 3.5 இங்கே போதும். ஓகேங்களா, இதுதான் அமைப்பு. பட் என்னதான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு டாட்டுக்கு இந்த மார்ஜின் வச்சுருந்தாலும் நம்ம ப்ளவுஸ் வந்து இது பட்டி இல்லாத பிரின்சஸ் கட் அப்படிங்கிறதுனால நீங்கள் பாருங்கள், இதில் 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி பாருங்கள், சென்டர்லேருந்து 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த டாட் இது இப்படி போட்டுக்கணும். இதிலேருந்து பாருங்கள் ஒரு 3 இன்ச் நம்ம வழக்கமாக பிடிக்கக்கூடிய டாட்டோட அளவு. ஓகே, ஸோ இந்த அளவு பாருங்கள், இதுலேருந்து இப்படி அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொன்னது போல் இடுப்பு சுற்றளவு 31 தான், பட் மிடில் செஸ்ட் 37. இடுப்பு சுற்றளவு விட இங்கே மிடில் செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு அதிகம். 6 இன்ச்சுங்க போது நம்ம இங்கே 3 இன்ச் இங்கே லெஸ் பண்ணி 3 இன்ச் இங்கே நம்ம சேர்த்தோம்னா 3 + 3
6 இன்ச்சு வந்து ப்ளஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு மார்பு சுற்றளவு கரெக்டாக வரும். ஓகேங்களா, கவனமாக வச்சுக்கோங்க. இது வந்து சின்ன அளவு, மார்பு சுற்றளவு 35 வருது, அதே மிடில் செஸ்ட் 36 வருது. அப்படிங்கும்போது நம்ம இந்த அளவுகளை வந்து குறைச்சிக்கணும். டாட் பிடிக்கக்கூடிய அளவுகளை குறைச்சிட்டாலே இந்த ஷேப் வந்து குறைஞ்சிரும். பட் இடுப்பு சுற்றளவு கம்மி, மிடில் செஸ்ட் அதிகம், பாடி சுற்றளவு இது ரெண்டுக்கும் இன்பிட்வீனா இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது இங்கே 3/4 இன்ச்சு வச்சுக்கிட்டாதான் இந்த பக்கம் 3/4 இன்ச், அதே போல் ப்ளவுஸோட அந்த பக்கம் 3/4 இன்ச், 3/4 1.5. ஓகேங்களா, அதே போல் இந்த பக்கம் 1.5 இன்ச்சு சேர்க்குறோம். ஓகேங்களா, இதே போல் இந்த பக்கம் வரும். இப்படி 1.5 3 இன்ச்சு வந்துடும். ஸோ 3 இன்ச்சு வரும்போது இங்கே மிடில் வந்து இங்கே ஜாயிண்ட் சேர்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வரும். அது எப்படிங்கிறது திரும்ப சொல்கிறேன், கவனமாக முழுமையாக பாருங்கள். ஓகே, இந்த பாருங்கள், இந்த மிடில் செஸ்ட் அளவு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, கழுத்து முதல்ல வெட்ட வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷோல்டர் அளவு மட்டும் வெட்டிக்கலாம். வெட்டிட்டு ஸோ பிரின்சஸ் கட் அப்படிங்கும்போது நார்மலாக ப்ளவுஸ் வெட்டுறதை விட ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணணும். பாருங்கள், இந்த ஜாயிண்ட் வர இடத்துல கரெக்டாக 1/2 இன்ச். நம்ம நார்மலாக இந்த கையோட ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த 1/2 இன்ச் எடுப்போம் இல்லையா, ஸோ அதே தான் நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இங்கே சைடு வந்து கிராஸ் வரப்போகுது, இங்கே ஸ்ட்ரெயிட் வரப்போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி நான் எடுக்கக்கூடிய அளவு துணி வந்து ஒரே அளவு தான். ஓகே, இப்போ வந்து இதை வந்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வரும்போது இப்போ பாருங்க, லேசாக வளைச்சி இந்த மாதிரி வெட்டிக்கணும். ஓகேங்களா, இதை வந்து ப்ளவுஸோட உயரம் அளவு கேட்டப்போ நம்ம வந்து வெட்டிட்டோம். இப்போ நார்மலாக நம்ம எப்பவுமே வெட்டக்கூடிய அந்த ப்ளவுஸோட அமைப்புக்கு முன்பாகத்தை வெட்டிக்கலாம். இந்த 1/4 இன்ச் எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்னா, மார்பு சுற்றளவு பேக்கில் வந்து நம்ம லெஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லெஸ் பண்ணுறதை 1/2 இன்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 1/4 இன்ச்சு சேர்த்துருக்கேன். ஓகே, பிரின்சஸ் கட்டு வெட்டும்போது மட்டும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பேக் தட்டு எடுத்துக்கலாம். பேக் தட்டோட வடிவமைப்புக்கு ஃப்ரண்ட் தட்டு இருக்கான்னு சொல்லி முதல்ல செக் பண்ணிக்கணும். ஓகே, நார்மலாக பேக் எந்த அளவு இருக்கோ அதை விட இந்த உயரத்தில் ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சாவது வந்து எக்ஸ்டர்ன் வந்து வேணும், கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா, ஓகே, இப்போது இதுதான் பேசிக்காக ஃப்ரண்டோட அமைப்பு. இப்போ இதுலேருந்து சைடு வரக்கூடியது வந்து இந்த பிரின்சஸ் கட்டில் இது வந்து கிராஸில் போடணும். கிராஸில் போடணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டில் வந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸ்ட்ரெயிட்டில் எடுத்துருக்கும் போது இப்போ இதில் வந்து கிராஸ், இதுதான் கிராஸ். ஸோ இந்த கிராஸ் அமைப்பு வந்து நம்ம வந்து இப்படி போடணும். பாருங்கள், இந்த கை வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கை வெட்டின அமைப்புலேருந்து இந்த மாதிரி போடணும். ஓகே, கை வெட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம எப்போவுமே இந்த ஃப்ரண்ட் கட்டுக்கு கிராஸு போடுவோம் பார்த்தீங்களா, இந்த கிராஸ் நார்மலாக ஃப்ரண்ட் கட்டுக்கு போடுவோம் இல்லையா, இந்த கிராஸ் தான் நம்ம வந்து இப்படி போடணும். பாருங்கள், இப்படி போடும்போது உங்களுக்கு வந்து நிறையா இதில் வந்து டவுட் வந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ளவுஸோட கீழ் பகுதி, ஓகே கவனமாக பாருங்கள், இந்த ப்ளவுஸோட கீழ் பகுதி பேக் தட்டோட அமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், இதை வந்து ஜஸ்ட் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் பாருங்கள், இது க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட்டி இல்லாத ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இந்த முறை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இது எடுக்கும்போது பாருங்கள், இந்த ஃப்ரண்டோட அமைப்பு எப்படி இருக்கோ அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த துணி வந்து வரணும். அப்போது இந்த மாதிரி வந்தால் தான் இதிலேருந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் கிராஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ கீழே எந்த அளவு உயரம் வேணுமோ அதை நம்ம வந்து எடுத்துட்டோம். பேசிக்காக ஃப்ரண்ட்டுக்கு என்ன வேணுமோ அந்த துணியும் இதில் இருக்குது.
அதனால் இப்போ பாருங்கள் சைடில் வரக்கூடியது பேக் தட்டு பாருங்கள், பேக் தட்டில் இந்த சைடில் வரக்கூடிய மெட்டீரியல் நம்ம வந்து இதை க்ரீஸ் பண்ணிக்கணும். க்ரீஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து கோடு போட்டுக்கணும். ஓகேங்களா, கோடு போட்டோமா? இப்போது இதுலேருந்து பாருங்கள், இந்த ப்ளவுஸோட முன்பகுதி வெட்டியிருக்கோம் இல்லையா, இந்த முன்பகுதி வரக்கூடிய இடத்துல பாருங்கள் இப்படி க்ரீஸ் பண்ணிக்கணும். க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கோடு போட்டோம்னா இதிலேருந்து பாருங்கள் இது ஆம்கோல் சுற்றளவு. ஓகேங்களா, நல்லா பாருங்கள், இது ஆம்கோல் சுற்றளவு. ப்ளவுஸுக்கு வந்து என்ன தேவையோ அது வந்து ஆம்கோல் சுற்றளவு ஃப்ரண்டில் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போது பாருங்கள் கீழே என்ன துணி இருக்கோ அதே அளவுக்கு நம்ம வந்து மார்ஜின் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, இங்கே சைடு க்ரீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து 1/2 இன்ச்சு மட்டும் இங்கே பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய துணியை பாருங்கள், ப்ளவுஸோட கீழே அமைப்பு அது கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம க்ரீஸ் எடுத்துருக்கோம். பட் இங்கே சென்டர்லேருந்து இந்த 1/2 இன்ச் க்ரீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அது ஏன் அப்படிங்கிறத திரும்ப நான் சொல்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் கட்டிங்கோட அமைப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்து இந்த அமைப்போடு சேர்த்து போட்டுக்கணும். பாருங்கள், ப்ளவுஸோட பேக் பகுதி அண்ட் ஃப்ரண்ட் கழுத்து பகுதி நார்மலாக நம்ம என்ன வச்சுருக்கோமோ இதை அப்படியே வச்சுக்கணும். இதிலேருந்து இங்கே பாருங்கள் க்ரீஸ், இது சென்டர் பகுதி. ஓகேங்களா, இதிலேருந்து இந்த நடு பகுதி. ஓகேங்களா, இந்த நடுப்பகுதி எடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து பாருங்கள் இந்த ப்ளவுஸோட அமைப்பு நடுப்பகுதி வருதுங்களா. இப்போ இதில் இங்கே ஏற்கனவே துணி வந்து இங்கே நிறைய இருக்குது. ஓகேங்களா, துணி நிறைய இருந்தாலும் பாருங்கள் இந்த பகுதி வருது இல்லையா, இதிலேயே இங்கே பாருங்கள் இந்த இடம் வருது பார்த்தீங்களா, அதே போல் இந்த இடத்துல இதுதான் பாருங்கள் ஆல்ரெடி 3/4 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த பகுதியை நம்ம வந்து நேராக போட்டுக்கணும். இதுலேயும் 3/4 இன்ச்சு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். 3/4 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து மார்ஜின் வச்சுக்கணும். ஓகேங்களா, மார்ஜின் வச்சிட்டோம்னா இந்த மிடில் பகுதி வந்து செட் ஆகிடும். இந்த மிடில் பகுதியிலேருந்து இங்கே டாட்டுக்கு இந்த மாதிரி வைக்கணும். ஓகேங்களா, இப்போது இது வந்து பேசிக்காக வைக்கக்கூடிய பகுதி. இதுலேருந்து நம்ம இடுப்பு சுற்றளவு இப்போ வந்து நம்ம மாற்றணும் சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது இடுப்பு சுற்றளவோட 1 இன்ச்சு இங்கே லெஸ் பண்ணணும், 1 இன்ச்சு இங்கே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தெரியுது இல்லையா. இதை பாருங்கள், இப்போ நார்மலாக பண்ணக்கூடிய அளவு இது பண்ணிட்டோம். இதிலிருந்து நம்ம செஸ்ட்டுக்கு 3/4 இன்ச் சேர்க்கணும். ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த மாதிரி வடிவத்தில் கொண்டு வந்து ஓகே இப்படி கொண்டு வரணும். இப்போது செஸ்டோட அமைப்பு இங்கே 3/4 இன்ச்சு குறைச்சிட்டோம். 3/4 1/2 3 இன்ச்சு இங்கே குறைச்சிட்டோம். அதே போல் இங்கே 3/4 1/2 3 இன்ச்சு இங்கே சேர்த்துட்டோம். இடுப்பு சுற்றளவு 31, மிடில் செஸ்ட் 37, மார்பு சுற்றளவு 35. இந்த மாதிரி மிடில் செஸ்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங் அமையணும்னா இடுப்பு சுற்றளவை இங்கே குறைச்சி இங்கே மார்பு சுற்றளவை சேர்க்கணும்னா இந்த கிராஸில் வந்து நம்ம வந்து சேர்க்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இதை வெட்டிக்கிட்டு என்ன பண்ணுறோம் சொல்லி பாருங்கள். பேசிக்காக இதில் என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து மார்ஜின் பண்ணிட்டோம். இப்போது எந்த விதமான குழப்பமும் வேணாம். பாருங்கள், இதை வந்து இப்படியே வெட்டிக்கலாம். நமக்கு தேவை மிடில் செஸ்டோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, இது எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பாருங்கள், கீழே க்ரீஸ் பண்ணியிருக்கோமா, இந்த க்ரீஸ் எடுத்துக்கணும். இதில் வந்து இந்த மாதிரி நேராக எடுத்துக்கோங்க.
பிரின்சஸ் கட் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கட்டை போட்டு தான் கரெக்டான அளவு வந்து நீங்கள் வந்து வெட்ட முடியும். என்னதான் நீங்கள் வந்து மார்ஜின் வச்சுருந்தாலும் இந்த எக்ஸ்டர்னல் அளவு கண்டிப்பாக வேணும். இந்த வீடியோ முதல் டைம் பார்க்குறவங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து பேசிக்காக பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரியும். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நம்ம வெட்டியாச்சு. இதில் இங்கே பிடிமானம் வேணும். இங்கே பாருங்கள், பிடிமானத்தோடு சேர்த்துருக்கேன். இங்கேயும் பிடிமானம் இருக்குது. அண்ட் இந்த மேல் பீஸ்லையும் பிடிமானம் வேணும், கீழ் பீஸ்லையும் பிடிமானம் வேணும். இப்படி பிடிமானம் வரும்போது இந்த இடத்துல ப்ளவுஸோட பின் பகுதியில் இங்கே ஆல்ரெடி கிராஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த அளவு விட இங்கே மார்ஜின் வச்சுக்கணும். ஏன்னா செஸ்ட் வந்து இவங்களுக்கு அதிகம். அதே அதிகமாக இருக்கும்போது பிரின்சஸ் கட் வைக்கும்போது கீழே இடுப்பு சுற்றளவோடு சேர்த்து நேராக வராமல் பாருங்கள், 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன். இந்த 3/4 இன்ச்சு வந்து இங்கே டாட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் கரெக்டான அளவு பிடிமானத்துக்கு இருக்குது இல்லையா? இதில் இருந்து இங்கே டாட்டுக்கு பிடிமான அளவு என்ன தேவை? 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். பாருங்கள், கீழே கரெக்டாக 1/2 இன்ச்சு, அதே போல் மேலேயும் 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த 1/2 இன்ச் கரெக்ஷன் பண்ணணும். சின்ன சின்ன கரெக்ஷன் தான். இந்த கரெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ப்ளவுஸோட பின் பகுதியில் இந்த டாட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆம்கோல் அளவை நீங்கள் கரைச்சி ஃப்ரண்டோட அமைப்புக்கு கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வந்து வெட்டினீங்கன்னா தைக்கும்போது நீங்கள் எந்த விதமான செக்கப்பும் பண்ண தேவையில்ல, எதையுமே அளந்து பார்க்க தேவையில்ல, எதை பற்றியும் யோசிக்க தேவையில்ல. நீங்கள் பாட்டுக்கு ப்ளவுஸ் தைச்சி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? எதை பற்றி யோசிக்க தேவையில்ல. ஸோ இங்கே பிடிமானத்துக்கு 1/2 இன்ச்சு மேலே, அதே போல் பிடிமானத்துக்கு 1/2 இன்ச்சு கீழே. இப்போ பாருங்கள், இதுதான் மிடில் பகுதி. இந்த மிடில் பகுதியில் இந்த பாருங்கள், இந்த இடம் எங்கே உட்காருதுன்னா இங்கே உட்காருது. ஓகேங்களா? இப்போ இங்கே எந்த இடம் உட்காருதுன்னா இங்கே 1/2 இன்ச்சு பிடிப்போம். 1/2 இன்ச்சு பிடிக்கும்போது இங்கே மீதி எவ்வளோ வருது? 1/2 இன்ச். ஓகேங்களா? அதே போல் இங்கேருந்து பாருங்கள், 1/2 இன்ச்சு இங்கே பிடிப்போமா? இங்கே 1/2 இன்ச் பிடிக்கும்போது இங்கே 1/2 இன்ச். ஸோ இந்த 1/2 1/2 3, இங்கே 1/2 1/2 3. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 6 இன்ச் இந்த மிடில் பார்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? இடுப்பு சுற்றளவு 31, மிடில் செஸ்ட் 37 அப்படிங்கும்போது இடுப்பு சுற்றளவு விட இங்கே 6 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். அதற்கு இந்த முறையில் வந்து ப்ளவுஸ் வெட்டினா தான் உங்களுக்கு வந்து அமைப்பு கரெக்டாக அமையும். ஸோ இந்த வீடியோவில் பட்டி இல்லாமல் பிரின்சஸ் கட் இந்த ப்ளவுஸோட அமைப்புக்கு எப்படி வெட்டணுங்கிறத உங்களுக்கு சூப்பராக சொல்லிட்டேன். ஸோ இதுலேருந்து எந்த மாற்றமும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் உங்களுக்கு புரிகிற வரைக்கும் பேஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து வெட்டியாச்சு. ஸோ இதுக்கு வந்து கழுத்து வந்து இப்போது முன்பாகமும் பின்பாகமும் ப்ளவுஸோட கழுத்து வந்து வெட்டிக்கலாம். பாருங்க, இதுல இருந்து அவ்வளோதான். நீங்கள் மெதுவாக வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் உங்களுக்கு மெதுவாக வெட்டி காட்டுறேன். பாருங்க, சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டணும். ஓகேங்களா? ஸோ 35.5 இன்ச் மார்பு சுற்றளவு, 37 இன்ச் மிடில் மார்பு சுற்றளவு, 31 இன்ச் இடுப்பு சுற்றளவு வரும்போது ஒருத்தங்களுக்கு பட்டி இல்லாமல் பிரின்சஸ் கட் எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத
நீலக்கை கொண்ட ஒரு ப்ளவுஸோடு சேர்த்து உங்களுக்கு வந்து நான் வெட்டி காட்டிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயத்தை முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் வந்து சூப்பராக வந்து ப்ளவுஸ் வெட்டலாம். ஓகேங்களா? இந்த ப்ளவுஸை இப்போ நான் வந்து ஆஸ் போட போகிறேன். அதையும் வந்து தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? ஆஸ் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆஸ் போடுறதுனா மெயின் பீஸ் வெட்டணும். அதைத்தான் ஆஸ் போடுறதுன்னு சொல்லி சொன்னேன். இதுதான் மெயின் பீஸ். ஓகேங்களா? துணி வந்து ரொம்ப தாராளமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து எதை பற்றி வந்து யோசிக்க தேவையில்லை. இந்த மாதிரி வெட்டும்போது நீங்கள் அதுக்குண்டான இதில் பூ அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதில் பூ இது மாதிரி மேலே மாதிரி போகுதா, ஏதாச்சும் டிசைன் வருதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதை தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. இதில் நீலக்கை பேசிக்காக வருது அப்படிங்கிறனால டிசைன் பூ வந்து ஒரே மாதிரி மேலே மாதிரி வருது. ஸோ இந்த டிசைனுக்காண்டி நான் வந்து கரவசத்தை கீழே போட்டிருக்கேன். டிசைனை வந்து நம்ம மாற்றக்கூடாது இல்லையா? அதற்காக முதல்ல வந்து நம்ம இப்போ வந்து கையை வந்து வெட்டிக்கலாம். துணி வந்து தாராளமாக இருக்குது. அதனால் எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை. கை வந்து நம்ம வாஷ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கை வெட்டியாச்சு. அதற்கடுத்து நம்ம அந்த ப்ளவுஸுக்கு உண்டான பின் பகுதியை வெட்டிக்கலாம். பின்பகுதி நம்ம இங்கே போடும்போதே இந்த ப்ளவுஸோட முன்பகுதியும் பாருங்கள் நேர் கட்டிங் தான் அப்படிங்கிறனால இதையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு இது சைடில் வரக்கூடிய கிராஸ் பீஸ் வந்து பாருங்கள், இதில் நல்லா இழுத்து பார்த்துக்கணும். எந்த பக்கம் கிராஸ் நல்லா வருதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். முதல்ல வந்த பக்கமே கிராஸ் நல்லா வருது. அதனால் வந்து இந்த கிராஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நெட்டு, இது குறுக்கு, இது கிராஸ். ஓகேங்களா? இந்த கிராஸ் பகுதியை பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்க கிராஸ், இதுவும் கிராஸ். அதனால் கிராஸ் கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து வெட்டியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த முழுமையாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களாலையும் சூப்பராக வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வெட்டி தைச்சு அழகாக வந்து யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு அளவில் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதே போல் வேறு எந்த சேனல்லையுமே நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு இந்திய பெண்மணிக்கு, நம்ம சகோதரிக்கு தான் இந்த ப்ளவுஸை வந்து நான் வெட்டி தைச்சி கொடுத்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து ஃப்ளாங்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழே வந்து அவங்களுக்கு பேச தெரியல. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையும் எனக்கு ஆங்கிலம் பேச தெரியும் அப்படிங்கிறனால ஸோ அவங்க வந்து என்னை தேடி வந்தாங்க.
அண்ட் யூடியூப் மூலியமாக தான். ஸோ அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்பவே மனசுக்கு பிடிச்சி ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இந்த ப்ளவுஸ் வந்து தச்சு போட்டு அவங்க போனாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோவை நிச்சயமாக உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக இந்த வீடியோ முழுமையாக பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த பார்த்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஃபியூச்சரில் இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ உதவாட்டாலும் ஃபியூச்சரில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த வீடியோ வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும், ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு. உங்களுடைய கேள்வி சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் மெசேஜ் அனுப்பி வைங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.